கட்சி கொடி கலகலகாக பறக்காது, கட்சி கொடி கலகலகாக பறக்காது, ஓட்டு போட்டு பேசலாம் வர முடியாது, ஓட்டு போட்டு பேசலாம் வர முடியாது. ஐயா பரலோகம் போல பதிலடி கிடையாது, பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் அங்க நடக்காது. உதவியெல்லாம் மரத்தை காட்டி குறைந்து ரங்க வாங்குறான், மனத்துக்காக ஆசைப்பட்டு துணிஞ்சு ஊரை செய்யறான். உதவியெல்லாம் மரத்தை காட்டி குறைஞ்சு ரங்க வாங்குறான், மனத்துக்காக ஆசைப்பட்டு துணிஞ்சு ஊரை செய்யறான். பதவி முடியறதுக்கா வந்துடுமா நிம்மதி, கொஞ்சம் பேசுறதுக்கா வந்துடுமா நிம்மதி. அம்மா லஞ்சம் ஊழலில் வந்துடுமா நிம்மதி, கசரை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு கிடைச்சிடுமா நிம்மதி, உனக்கு கிடைச்சிடுமா நிம்மதி. கட்சி கொடி கலகலகாக பறக்காது, கட்சி கொடி கலகலகாக பறக்காது, ஓட்டு போட்டு பேசலாம் வர முடியாது, ஓட்டு போட்டு பேசலாம் வர முடியாது. அன்பான கிராமவாழ் மக்களே, இந்த மாலையிலே உங்களுக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கிறோம். அது என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதான செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை உண்டாக்கினவர், மனுஷனை மண்ணினாலே உண்டு பண்ணின உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு ஜீவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய் அவதரித்து இந்த பூமியில வந்தாரு. ஒவ்வொரு மனுஷனும் இந்த பூமியில பிறக்கும் பொழுது நல்லா வாழணும், நமக்கு பிள்ளைகள் பிறக்கும் பொழுது நல்லா வாழணும், நல்லா வசதியா இருக்கணும், சுகபோகமா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வாழ வரல, அவர் மரிப்பதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, ஏன் அவர் மரிக்கணும்? ஆதியிலே மனிதன் செய்த பாவத்தின் நிமித்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்குள்ளாய் தம்மை தாமே தாழ்த்தி நமக்காய் மரணத்தை ருசி பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லா மனிதனும் ஏகமாய் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவராய் மாறி போனார்கள். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு வந்து தம்மை ஒரு தூய பலியாய், ஒரு குற்றமற்ற பலியாய், பாவ நிவாரண பலியாய் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியான அரம்பு. மக்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் எப்படியாய் பிறந்தார் என்றால் ஒரு ஆட்டுக்குட்டியை போல நம்முடைய பாவங்களுக்காகவும் பரிகாரங்களுக்காகவும் எப்படி ஒரு ஆட்டையும் மாட்டையும் கோழியும் பலி செலுத்துகிறோமோ அது போல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இந்த பூமிக்கு வந்தார். அவரே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரத்தத்தினாலே நாம் யாவரும் பரிசுத்தமாக்கப்பட்டோம். இயேசுவை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை நீங்கள் தெரிந்து கொள்வதே உங்கள் வாழ்வு வெளிச்சமடைவதற்கு ஒரே வழி. இயேசுவை நீங்கள் நம்புவதே உங்கள் வாழ்க்கை செழிப்படைய ஒரே வழி. இயேசுவே உன்னதமான தேவனும் நம்பிக்கைக்குரிய தேவனுமாய் இருக்கிறார். இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்போது நீங்கள் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இயேசுவை நம்புங்கள், அப்போது நீங்கள் வாழ்வடைவீர்கள். உங்கள் சகலவிதமான துக்கங்கள், கண்ணீர், கவலை, கஷ்டம், வியாதி எல்லாவற்றையும் இயேசு விடுதலை தருகிறார். ரட்சிக்க கூடாதபடி அவர் கரம் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பாடுகளை இயேசுவிடத்தில் சொல்லுங்கள். இயேசுவே என் உள்ளத்திலே வாரம் என்று கூப்பிட்டு பாருங்கள். மனிதர்களை தேடி வந்த ஒரே உன்னதமான தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவன் மட்டும்தான்.
நீங்க எங்கேயும் தேடி ஓட தேவையில்லை. நீங்க இருக்கிற இடத்திலே நீங்க ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா உங்க இருதயத்தை வாசம் செய்ய அவர் வாஞ்சையா இருக்கிறார். உங்களிடத்துல எதையும் அவர் கேட்கல, உங்க இருதயத்தை